இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் கொலை முயற்சி வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட அனைவரும் விடுதலை செய்து திண்டிவனம் நீதிமன்றம் அதிரடி உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கோபிநாத். வணக்கம் கோபிநாத். இந்த வழக்கின் முழு பின்னணி என்ன, மேலும் எவ்வளவு பேர் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டார்கள், முழு விவரங்கள்? கடந்த 2006ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திண்டிவனம் தொகுதியில அதிமுக சார்பில் அப்போ முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் திண்டிவனம் தொகுதியில போட்டி போறாருங்க. அதே போல பாமக சார்பில் என்.எம். கருணாநிதி இவர் அந்த தொகுதியில சி.வி. சண்முகத்தை எடுத்து போட்டி போடுறாங்க. அந்த 2006ஆம் ஆண்டு வாக்குப்பதிவு நடந்த நாள் பாத்தீங்கன்னா மே மாதம் 8ஆம் தேதி வாக்குப்பதிவு நடக்குதுங்க. அன்று வாக்குப்பதிவு முடிந்து அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் திண்டிவனத்தில் இருக்கக்கூடிய அவங்க வீட்டு வெளியில கட்சிக்காரோட பேசிட்டு இருக்காரு. இரவு நேரம் ஆயிடுச்சுங்க. திடீர்னு அந்த பகுதிக்கு வந்த ஒரு கும்பல் பாத்தீங்கன்னா கையில அரிவாள் பயங்கர ஆயுதங்களோட அங்க இருந்த அத்தனை பேரையும் தாக்குறாங்க. அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகத்தை கொலை செய்யறதுக்கு முயற்சி பண்றாங்க. அதிர்ஷ்டவசமாக சி.வி. சண்முகம் அருகில் இருந்த காருக்கு அடியில போய் உள்ள போய் பதுங்கிறாரு. அவர் உயிர் தப்பிச்சுக்கிறாரு. அந்த இடத்துல சி.வி. சண்முகத்தை கொலையை தடுக்கிறதுக்காக போன முருகானந்தம் என்ற தொண்டர் மட்டும் வெட்டி படுகொலை செய்யப்பட்டாரு. இந்த வழக்கில் அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் அருகில் காவல் நிலையத்தில் மொத்தம் 21 பேர் மீது புகார் கொடுக்கிறாரு. அவர் யார் யார் மேல புகார்னு பாத்தீங்கன்னா பாமக டாக்டர் ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ், அவரோட மருமகன் பரசுராமன் உள்ளிட்ட 21 பேர் மீது காவல் நிலையத்தில் புகார் தெரிவிக்கிறாங்க. அப்போதே என்ன பண்றாங்கன்னா டாக்டர் ராமதாஸ் குடும்பத்தை சார்ந்த 5 பேரை பெயரை நீக்கிடுறாங்க. நீதி இருக்கிறவங்க மேல வழக்கு பதிவு பண்றாங்க. இந்த வழக்கு தொடர்ந்து நடைபெற்று வந்த நிலையில 2011ஆம் ஆண்டு இந்த வழக்கு சிபிஐ ஒப்படைக்கப்பட்டது. அவங்களும் விசாரணை முடிச்சு 2014ஆம் ஆண்டு வழக்கை முடிச்சு கேஸ திண்டிவனம் கோர்ட்ல ஒப்படைச்சிட்டாங்க. தொடர்ந்து இந்த வழக்குல கேஸ் நடந்துட்டு இருந்த நேரத்துல மொத்தம் இந்த வழக்குல குற்றம் சாட்டப்பட்ட 6 பேர் வழக்கு நடக்கும்போது உயிரிழந்துட்டாங்க. வழக்கின் விசாரணை முடிந்து இன்று இந்த வழக்குல தீர்ப்பு வழங்கப்பட்டது. இந்த வழக்குல பாத்தீங்கன்னா குற்றம் சாட்டப்பட்ட 15 பேர், இவங்க அத்தனை பேருமே நீதிபதி முன்னாடி நிக்கிறாங்க. நீதிபதி சொல்றாங்க குற்றம் சாட்டப்பட்ட 15 பேர் மீதும் குற்றம் நிரூபிக்கப்படவில்லை, ஆகையால் குற்றம் சாட்டப்பட்ட அத்தனை பேருமே நான் விடுதலை பண்றேன்னு சொல்லிட்டு நீதிபதி முகமது ஃபாரூக் தற்போது அவங்களை விடுதலை செய்து உத்தரவிட்டிருக்காங்க. இதுல பெரும்பாலானவர்கள் பாமக தொண்டர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வழக்கு தற்போது தீர்ப்பு வழங்கப்பட்ட தகவல் தான் தற்போது தகவலை பார்த்துட்டு இருக்கோம். உங்கள் விவரங்களுக்கு நன்றி கோபிநாத். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.